அனைவருக்கும் வணக்கம். கடந்த நவம்பர் மாதம் ஒரு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆக்சுவலாக சென்ஸ் தட் நானும் என்னோட குடும்பத்துலேயும் ஓகே ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அதை பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கலை. பட் இருந்தாலும் ஓகே ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஆன் தி வேலை முடிச்சதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஓகே ஸ்டார்ட் டேக்கிங் சம் ட்ரைனிங் அப்படின்னு ஆரம்பித்தோம். அந்த தேடுதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் சொல்கிறது தானே. கவர்மெண்ட்டில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், நாங்கள் ஒரு 2 நாள் ட்ரைனிங் போகலாம் அப்படின்னாங்க, இல்லை ஒரு வாரம் ட்ரைனிங் பண்ணாங்க. தென் வி கேம் அக்ராஸ் சதீஷோட எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டரை பற்றி தெரிய வந்தோம். அஃப்கோர்ஸ் யூடியூப் மூலமாக அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தென் வி தாட் அபவுட் இட். ஏன் இவ்வளவு 2 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுந்தது. பட் இம்மீடியட்டாகவே அதுக்கு ஒரு இம்மீடியட்டான எங்களால் கன்க்ளூட் பண்ண முடிஞ்சுது. என்னென்னா எஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் நாங்கள் ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதையை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வி வில் பி ஆல்ரெடி இன் தி ஃப்ரண்ட். we no need to start from scratch இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் we can be ahead of others அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் இருந்தது ஆக்சுவலாக. அண்ட் மோரோவர் நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ்லையும் நம்மளால் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு டாப்பிக்கையும். அதனால் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு we get started. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் அப்படின்றது ஒரு லென்த்தி டைம். இட் இஸ் மோர் ஆஃப் கைண்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் யுவர் சைடு. மணி அண்ட் டைம். மணி யூ கேன் ஆல்வேஸ் earn even if you lose, and you can always earn. பட் டைம் if you lose, then again you will feel like ஓகே 2 மாதம் இதாக போச்சு, நம்மளால் அதுக்கப்புறமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் அப்படின்றது வரக்கூடாது. பேசிக்காக எந்த ட்ரைனிங் போனாலுமே அதை நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு 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 லெவலில் உங்களை கொண்டு போய் நிறுத்தணும். இட் இஸ் நாட் தட் சும்மா 2 மாதம் போகணும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கணும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்தது முதல்ல இருந்தே. இமீடியட் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் இட் செல்ஃப், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கிளாஸ் அந்த கிளாஸ்லேயே ஜஸ்ட் ஆஃப்டர் தி கிளாஸ் கம்ப்ளீட்டட் வி ஃபெல்ட் தட் ஓகே ஐ திங்க் வி ஹவ் chosen தி ரைட் டைரக்ஷன் டு ஸ்டார்ட் தி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்ப்ரெஷன் கிடச்சிது. ஆக்சுவலாக ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸாக அப்படின்னா எஸ், ஏன்னா பேசிக்காக தெரிய வேண்டிய டிஃப்ரென்சஸ், ப்ராடக்டை எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இனிஷியல் கிளாஸஸ்லேயே ப்ராடக்டோட கிளாஸிஃபிகேஷன்ஸு அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் we have started. Okay, so we started the training thinking that we have to invest some time, and then let's decide. That was kind of, there is no other. We have cleared all our mind. That means என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஏற்கனவே இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துடணும், புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணும். பேசிக்காக யூ ஹேவ் டு unlearn the learned things அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஈவன் தோ if you know something or if you inspired by someone else, வேறு யார் மூலமாவது ஏதாவது நீங்கள் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருந்தாலோ அது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு you have to attend like a student, school student or college student, whatever the way it is, right? You have to start like a student. அந்த வேலை தான் அட்லீஸ்ட் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ ஈவன் ஒரு சிங்கிள் பாயிண்ட் இருந்தாலுமே கூட, அது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட அது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, என்ன பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க, இந்த ஃபீல்டுக்கு இது எப்படி அப்ளிகேபிள் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளை பார்க்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ தி என்டையர் 2 months கிட்டத்தட்ட அப்படி தான் போச்சு. ஸோ இந்த கோர்ஸோட கண்டென்ட் அப்படின்றத கூட ப்ராடராக பார்த்தோன்னா அட் தி சென்டர் ஆஃப் கோர்ஸ் ப்ராடக்ட், அண்ட் தென் யூ ஹேவ் customers, that is buyers. You need to really send it to the buyers, and then either you can make the product by yourself if you have the facilities like manufacturing unit or agriculture, whatever it is, or you can also buy from someone who is manufacturing and then you can sell. So if you look at the whole business, product, and you have the customer and you have the buyer, you have the suppliers to really complete the entire loop. But surrounding this you have government regulations. Of course we cannot, in this business we cannot ignore that.
Because you are not doing local business, you cannot ignore the rules. You have to know what is the important rules and the guidelines from the government. The government, when I say it has customs and everything inbuilt. And then of course you have the administrative skills and management skills. Basically, how do you really administrate around the product, buyers and the suppliers. So this is pretty much, if you look at the entire course structure, this is what the high level sections. And then in each section, if you take product, then you need to really know what is a product. First of all, from there itself question starts. So whatever you think as a product today, that you will change, it will change after the training or during the training. Your perception about the product, how do you see a product in a day-to-day life? When I say product, even a tumbler or a gas handle or even the mic and the chair, everything is a product. But how you have seen earlier in your preconceived thoughts, because you may be in a different field, right? So you might have a preconceived thoughts. But when you start attending these export sessions and the trainings, then your perceptions will change. Then you will start look at the product in a different perspectives, in a such a way that how can I really make an opportunity out of this product? Can I make any opportunity out of this product? Will that be applicable to some of my customers in abroad? So that kind of questions you will start asking, and then of course during the course itself, wherever we go, we started looking at, okay, where can I see the opportunities? And then at some point of time you will realize that, or particularly towards the end of the course, you will realize that almost everything you can really investigate to some extent. If not you are doing everything, but at least you can start investigate. And then of course you can filter out what is that you wanted to really select. So about the product itself, there are a lot of things. Product specification, how a buyer specify a product. And then how we need to really identify the product qualities and all the things in with the help. If you know everything about the product, that is well and good. If you don't know, you need to do a lot of researches with your suppliers' help and do a lot of researches to really understand the product, how that product is made, what all are the raw materials, what is the process involved, what is the cost involved behind that raw materials, where they get the raw materials, what all are the risk involved. So a lot of things. So it is not a simple, it's not a simple topic by itself. Product is the core of the business, of course, for any business, but in this business, it's very, very core. Irrespective of whether you do the product or you buy the product. Either way, the product, about the product, is product knowledge is the very, very key. Then of course, you have the product now. Then you need to really go and find your buyers. How do you go? So it's not that you put a shop and wait for your customers to come and take your product. It is not like that, right? So export, buyers are always abroad. That is called export. So how do you reach the buyers? So you need to really market. Today, the important market approach is digital. That everyone knows. Digital marketing. What does that mean for this business? The digital marketing, there are plenty of nowadays there are a lot of options available in the digital marketing, starting from email, a simple website, or maybe more advanced websites, and then digital channels like YouTube and so on, and then very advanced like B2B channels like Amazon, Alibaba and IndiaMart. There are plenty of options exist. So marketing is the way you reach your product, or you bring your product to a customer who is sitting somewhere else, who don't know you. So now the challenge is, how do you make them believe that you are a trustable supplier? Because for them you are the supplier. They don't know where you are going to buy and everything. They don't know at the first hand. For them you are the first point. So they need to start trust your words and emails, maybe videos, video calls and photos, just by believing that. Just think about, if you are sitting in a country like let's say Denmark or France, and then you started looking for some product, right? So you may be doing some business already there, right? Then you will start look at some products
which is available in multiple countries, and multiple suppliers are doing that, and you are the only one, a small piece in that puzzle, or a small person in that, and you are starting very, very new. You have not done earlier. That he knows that. He can find you have not done anything earlier. So they have their that's information available as part of their government supports, right? So if they wanted to really find a trustable partner, that is a supplier, then you need to really know nook and corner of that digital marketing, right? So it's again as any other topics, it is also a big one, right? But in the training program, you will get to know the very, very basics, in the sense that the importance of each channels, what are the plus and minus, and what will get what. That means, for example, if you go to B2B channel, what are the options available, how the buyers normally react to that, how will you get the inquiries, how do you really identify what is the fake inquiry, what is their true inquiries. So those kind of knowledge will be imparted to you. This is one piece, right? One approach. There is one strategy. We can also call it as a strategy, right? The digital marketing strategy. What is the strategy you are going to follow? Are we going to follow the B2B? Are you going to follow the website? Are you going to follow the email, or everything? Typically, it will be a combination of everything. So you will get the basics of marketing itself, and then what are the tools, that is these channels available, and the strategies available to you, and then how best we can use it, and what is the plus and minus of each approaches. This will be, you will get educated on this area. Why it is important? Why can't I simply go with the Excel and go with a simple email and a website? Why should I really know about everything? I will go and learn. Yes, of course you can learn by doing your own business. Maybe it will take you for 1 year or 2 years. Now, if you look back, when you choose the right training, and if you are investing some time on it, basically you are gaining that 2 years upfront. By spending 2 months, you are already ahead of your competitors, right? So you don't need to start thinking about a digital platform after 1 year of your business. From the day one itself, you know the importance of the digital platform, and then you will jump into that wagon. So this is about the marketing. So you have the product, and you will know a lot of things about the product, how to, as I said, many things, and then you know about the marketing, that is how do you really reach the supplier, your buyer, your customer basically. Yes, and then how do you really communicate with them, everything, all the things will be covered in the training, right? It is not it's not a silo effect, it is more of an end-to-end effect you will get. Now you have everything. Then imagine you got an order, and of course we need to start about the other puzzle, right? Important one, our partners, that is the buyers. So how do you really qualify the buyers? How do you really find the buyers? When I say find the buyers, it is more often how do you really categorize the buyers, right? Someone who may be doing in 10 by 10 room, and someone who may be doing in a big facility. So how do you really go and buy the buyer, and how do you really suppliers, how do you really talk to them, how they will react? Because you are new to the business. நீங்க புதுசு ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு, அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் எப்படி அவங்களோட ரியாக்ட் பண்ணுறீங்க? ஸோ அந்த கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ், எப்படி அவங்கள்ட்ட பேசணும், எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி அவங்க நம்மளோட பார்ட்னராக பார்க்குறது, அவங்க நம்மளோட போட்டியாளராக பார்க்காம எப்படி நம்ம அவங்கள பார்ட்னராக பார்க்குறது, அது இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கஸ்டமர் இருக்கிறாரு, நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சப்ளையர்ஸ் இஸ் லைக் உங்களுக்கு பார்ட்னர். நீங்கள் அவங்கள உங்கள் கம்பெனி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். ப்ராப்ளம் ஏதாவது வந்தாலோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலோ உங்களால் மீட் பண்ண முடியும், அந்த இதை அதை சால்வ் பண்ண முடியும். எப்போதுமே உங்களோட மேனுஃபேக்சரரை ட்ரீட் லைக் them as a partner, in the sense that give them respect. Don't take it very light. Whatever the communication you do, whatever you talk to them, and whatever you have interact with them, don't take them light. Work for an win-win situation. Either it is with customer or with the suppliers. Because the end to end is starting, even though it is with the product, but it is basically coming from suppliers, and it is ends with the customer satisfaction. So you need to really think in that direction.
ரொம்ப அவசரப்பட்டு நான் நாளைக்கே பண்ணி ஆகணும், நாளைக்கே நான் 4 கப்பலில் 4 கண்டெய்னர் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா it is not an advisable. You will get to know after the training, definitely you will get to know that okay, what is that, what will suit for you, because individuals oda risk ability and capability sari, avangaloda financial situations sari, avangalukku irukra moral support, physical support, ella vishayam avangaloda own will power ellame irukku indha idhula. Adanal vandu you will realize after the training, you will realize that what is that will shoot for me, எனக்கு இந்த அப்ரோச் தான் சூட் ஆகும் அப்படின்றத வந்து நீங்க ட்ரைனிங்க்கு அப்புறம் you will be able to decide. You don't need to depend on anyone because you will be given with their knowledge. It is like you are reading a 500-page book or 600-page book. புக் நார்மலா எதுக்கு படிக்கிறோம் சொல்ல, புக்குன்றது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புக் படிக்கிறோம்னா யாரோ ஒருத்தர் அவங்க லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டதையோ இல்ல மற்ற இதுல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதையோ புக்ல எழுதுறாங்க. அவங்க 2 வருஷமா 3 வருஷமா அப்சர்வ் பண்ணதா இல்ல அவங்களோட லைஃப் 25 years வாழ்ந்ததை அந்த புக்ல எழுதுறாங்க. So you are basically getting an abstract version of whatever they learned or whatever they observed. You may spend only 1 month to read the book, but you will quickly get again the abstract version of from that. So the training பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புக் படிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா இந்த புக் பேசிக்கா வந்து சதீஷோட புக் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. அவரோட லைஃப்ல அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்னென்னலாம் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்தாரோ, அவர் கிராஸ் பண்ண பாதை எல்லாத்தையும் கிளியரா நம்மளுக்கு புரியுற மாதிரி, நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட்டு, நம்மளுக்கு எதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆங்கிள்லையும் சரி, எது இந்த பர்டிகுலர் பீரியடில் புதுசாக ஆரம்பிக்க வர்றவங்களுக்கான இது என்ன, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்ற லெவலில் ஷேர் பண்ணுறது ட்ரைனிங் கிளாஸில். ப்ளஸ் பர்சனல் சப்போர்ட்டுமே இருக்குது. ஆக்சுவலாக யூ கேன் ஆல்வேஸ் ரீச் டு ஹிம் ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ், அது இருக்குது. ஸோ யூ வில் கெட் டு நோ pretty much end to end, ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் சப்ளையர்கிட்ட ஆரம்பிக்கிறதுலேருந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரைக்கும் அந்த ஒரு எண்ட் டு எண்ட் யூ வில் கெட் டு நோ. So you will also coming back to the point, buyers, I mean suppliers பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறதுன்றதை சொல்லிட்டேன் வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி என்ன, அவங்களோட குவாலிட்டி எப்படி பண்ணுறாங்க, என்ன இருக்கு என்ன. ஸோ now you have we know about the product, we know about how to reach the customers, and now we know about little bit about the suppliers. இவங்க மட்டும் கிடையாது, ஏன்னா நம்ம இவங்களுக்கு இடையில வாழல. முக்கியமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கவர்மெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறப்ப வந்து பர்டிகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பாடிஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் கவுன்சில் இருக்குது, கஸ்டம்ஸ் இருக்காங்க, டேக்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியான மல்டிபிள் கவர்மெண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த எக்கோசிஸ்டமில் நம்மளோட பிஸ்னஸ் ஒரு எக்கோசிஸ்டமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான பங்கு. அவங்களோட பங்கு இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம சைடில். அதே மாதிரி பையர் சைட்லேயுமே வந்து அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. குளோபல் கவர்னன்ஸ் அதெல்லாம் இருக்குது. எந்த ப்ராடக்ட் எந்த கண்ட்ரிக்கு அனுப்பக்கூடாது, அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான இருக்குது. ஸோ அந்த அதுக்கு ரிலேட்டடான அண்ட் முக்கியமாக பேங்க் அஃப்கோர்ஸ், அதில் கஸ்டமர்ஸ் ஐ மீன் ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ பேங்க்ஸோட ரூல்ஸ் என்ன, பேங்க்ஸோட எப்படி போய் பேசுறது, எப்படி அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது. பணம் நிறைய வச்சுட்டு இருந்தோம்னா ஓகே, பட் பணம் இல்லை ஆப்வியஸாக இது பேங்க் வழியாக தான் பண்ணி ஆகணும், ஈவன் உங்களுக்கு பணம் இருந்தாலும். ஸோ பேங்க் வந்து எப்படி எப்படி அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கிறது, இந்த என்டையர் ப்ராசஸில் பேங்க் எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கணும். Then your own administrative and management skills. When I say administrative, it is all about how best you can equip. What is the minimum equip things? Someone may say 1000 ரூபாயில் ஏற்றுமதி பண்ணலாம். நேத்தி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், 1000 ரூபாயில் எப்படி ஏற்றுமதி ஆரம்பிப்பது. Okay, they are talking about ஒரு single product வச்சுக்கோங்க. But still, there are a lot of people who kind of wrongly guide the people. ஒரு விஷயம் தெரியாம புதுசா ஃபீல்டில் வர்றவங்கள தப்பா கைடு பண்ணி அவங்களோட ஓன் இதுக்காக, அவங்களோட ஓன் ப்ராக்ரஷனுக்காக மற்றவங்களோட பிளட்டை உறிஞ்சிற மாதிரி தான் ஆக்சுவலாக இது. ஸோ அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. when I say time, it is not that short training period. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதை நம்பிட்டு அவர் ஒரு வருஷம் உட்காந்துருப்பார் பாருங்க, அந்த டைம் அது வேஸ்ட். அவரை நீங்கள் தப்பாக சொன்னதுனால அவர் வேஸ்ட்டாக மறுபடியும் ஒரு கனவோட உட்காந்துருப்பாரு, நானும் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த கனவோட அவர் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் he should not realize that நம்மளோட டைம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற அந்த ரியலைசேஷனுக்கு வரக்கூடாது. ஸோ இது you will get to know all the key stakeholders involved in the business: suppliers, buyers, bank, government,
முக்கியமான இன்னொரு ஆள் இருக்கார் இதில். ஏன்னா நீங்கள் உங்களோட ஓன் லாரியோ ஓன் கப்பலையோ வச்சுருக்க முடியாது, கண்டெய்னரையோ நீங்கள் வச்சுருக்க முடியாது. ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் தி பசில். எதர் கார், எதர் கப்பலோ இல்லை ஏரோ. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து பையர் சப்ளையர்கிட்டருந்து எடுத்து கொண்டு போய் கஸ்டம்ஸ் வழியாக கிளியர் ஆகி உங்களோட ஷிப்பிங் ஏஜென்ட் மூலம் உங்களோட பர்டிகுலர் வெசலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அந்த ஏஜென்சிஸ்லாம் யாரெல்லாம் இன்வால்வ்டு, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் ஆஸ்பெக்டில் எப்படி நம்ம அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், எதுக்கு அவங்கள்ட்ட ஹெல்ப்பு கேட்கலாம், எதுக்கு ஹெல்ப்பு கேட்குறப்ப எப்படி கேட்கணும், எதுக்கு ஹெல்ப்பு கேட்கலான்றதை விட எப்படி கேட்கணும், எப்படி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு அதுலேயும் ஒரு அகைன் அது பிக் டாபிக் டு ரியலி டிஸ்கஸ் அபவுட். அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எண்ட் டு எண்ட் நீங்கள் ப்ராடக்ட்னு யோசிக்கிறதுல இருந்து அது எங்கே வாங்குறது, அது யார்கிட்ட எப்படி போய் ரீச் அவுட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள இதுலேருந்து எப்படி கஸ்டமர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது, கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரிலேட்டடாக, பேங்கோட எப்படி பேசுறது. ஸோ இந்த என்டையர் சப்ஜெக்ட்ஸ் வில் பி கவர்டு. ஸோ இப்போ நீங்கள் திங்க் பண்ணுங்கள், 2 மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாக இருக்குமா, இல்லை இந்த டாப்பிக்கை நீங்கள் 2 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தீங்க, இல்லை ஒரு வாரம் தான் கற்றுக்கலாம்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா it may not be a right decision. Even if you know that, or you have to be ready to take that decision. நான் ஓகே 2 நாள் படிச்சுக்கிறேன், பட் நான் 2 வருஷம் நான் கற்றுக்கிறேன், நானே லேர்ன் பண்ணிக்கிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், என்னோட ஓன் வேல நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், இட் இஸ் ஆஃப் கோர்ஸ் யுவர் சாய்ஸ். Think twice before you invest time. Again, think in such a way that it is not only 2 days or 5 days what you are investing, it is the aftermath effort. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது இருக்குது. ஸோ ஈவன் இந்த 2 மாதம் ட்ரைனிங் அப்புறம் நீங்கள் நாளைக்கே போய் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவியா எக்ஸ்போர்ட் அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அது டே 1லேருந்தே வந்து ரியலைஸ். அந்த 2 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ட்ரைனிங் பிஸ்னஸ் உடனே ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீ பண்ணியாகணும், நீங்கள் பண்ணியாகணும். தட் இஸ் பேசிக்லி யுவர் ஹோம்ஒர்க். அது நீங்கள் வந்து உங்களோட வில் பவர் என்ன இருக்குது, உங்களோட இந்த 2 மாதம் ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண முடியுன்ற அந்த ஒரு முடிவு வருவீங்க. பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டெசிஷனுக்கே வந்து இந்த 2 மாதம் என்று நீங்கள் வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் then if you want to really continue, then definitely you will do the further investigation, then you will decide and then you will prepare yourself, establishing the digital, establishing your office, researching about the suppliers, everything you will do. Then you will go you will say that stand tall or look tall or தைரியமாக நெஞ்ச நிமிந்துட்டு நீங்கள் உங்களோட பையர்ஸ்டையோ கஸ்டமர்ஸ்டையோ நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நான் உடனே நான் இதே மாதிரிலாம் பண்ணிட்ட உடனே என்கிட்ட வந்து வாங்கிடுவானா, கண்டிப்பாக வாங்க வேண்டாம். ஏன்னா அவன் உங்களுக்கு தெரியாது, he doesn't know. நீங்கள் மெயில்லையோ இல்லை உங்கள் வெப்சைட்லையோ பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க, நான் அதனால் வந்து உங்கள்கிட்ட வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபர்தராக நீங்கள் எப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறீங்க, எப்படி யூ ஆர் கீப் அப் டு டேட் அண்ட் எப்படி உங்களோட அந்த ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இட் இஸ் வெல் நோன் தட் நம்ம முன்னாடி நல்லா இருந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பராக இருந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். இதே மதுரையிலேருந்து நிறைய பிஸ்னஸ் நடந்திருக்கு வெளிநாடுகளுக்கு, எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். பட் இப்போ பார்வை நம்ம வளரும் நாடுன்றதுனால நம்மளை பற்றின பார்வை வெளிநாட்டுக்காரங்களுக்கோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கான பார்வை வந்து பர்டிகுலர் பிஸ்னஸ்ன்னு வர்றப்ப சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது. கரெக்டா? அது வந்து உண்மை, நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். மேபி ஒரு சிலர் நல்லா பண்ணலாம், ஒரு சிலர் நல்லா பண்ணாமல் இருக்கலாம். பட் தெர் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பிளிட். கரெக்டா? பட் பொதுவான பார்வை வந்து ஓகே, இந்தியாவிலேருந்து வர்ற ப்ராடக்டா, இந்தியாவிலேருந்து பேசுகிறோமா, இந்த மாதிரி வளரும் நாட்டிலேருந்து பேசுகிறோமா அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த பார்வை வித்தியாசம் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு வெளிநாட்டுக்காரன்ட்ட பேசுகிறதையும் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு இந்தியாக்காரன்ட்டையோ இல்லை வேறு கண்ட்ரி வளரும் நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறதோ வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஸோ டெஃபினட்டாக 3 மாதம் கழிச்சு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணோன்னு அவங்கள்ட்ட வந்து வாங்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அகெயின் யூ நீட் டு ரியலி புட் எஃபர்ட் டு எஸ்டாப்ளிஷ் தட் ட்ரஸ்ட். பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் மூவியில் காமிக்கிற மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்லேயோ ஒரு ஓவர் தி சாங்கில் நம்ம கண்டிப்பாக ஆக முடியாது. ஸோ வி ஹேவ் டு புட் எஃபர்ட். அந்த எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எக்ஸ்போர்ட் தானே, எல்லாரும் பண்ணுறாங்களே, எல்லாரும் சொல்கிறாங்களே, நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வர்றதா இருந்தால் யோசிச்சு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தென் யூ வில் டெஃபினட்டாக ரியலைஸ். இப்போ நீங்கள் பண்ணலைனாலும் 2 மாதம் கழிச்சு ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா, உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் எல்லாமே யோசிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டிசைட் நான் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த முடிவு உங்களால் வர முடியும். தேட் வில் சேவ் யூ டைம்.
2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறது எப்படி இருக்குது, 1 வருஷத்துக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணுறது எப்படி இருக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா then you cannot, no one can stop basically. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக யூ கேன் சக்சீட். அதுக்கப்புறம் லிமிட் உங்களுக்கு இருக்காமல் கூட போகலாம். உங்களோட லிமிட் உங்கள் கையில். ஸோ சதீஷ்ல இருந்து நாட் ஓன்லி ட்ரைனிங் பட் ஆல்சோ பர்சனலாகவும் நிறைய அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப்பில் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன, அவர் எப்படி அவர் ஒர்க் அவுட் பண்ணார், என்ன ஏன் அவர் பண்ணுறாரு, ஏன் அவர் ட்ரெயின் பண்ணணும், அவர் ஏன் ட்ரைனிங் எடுக்கணும். இந்த டைமிங்கை வந்து ஆக்சுவலாக ஆன்லைன் ட்ரைனிங்கிறப்போ வந்து நைட்டு தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைம் எஃபர்ட் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தட் மணி வாட் ஹீ இஸ் கெட்டிங் ஃபார் த ட்ரைனிங். ஏன்னா நிறைய பேர் நான் டியூரிங் தி கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் சில டாப்பிக்லாம் எடுக்கிறப்ப. ஏன்னா சில டாப்பிக்லாம் அவசியமே அந்த சென்ஸ் என்னன்னா அவர் இந்த டாபிக் எடுத்துருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த டாபிக் விட்டு போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட் அனாலிசிஸ்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ்லையோ இல்லை ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுவாக இந்த அனாலிசிஸை. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, த்ரெட் என்ன இருக்குது, இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னும் ஜென்ரலாக கிடையாது. அதை வந்து அவர் சொல்லியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக ட்ரைனிங் செஷனில். டு பி ஹானஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எதுக்கு இந்த ட்ரைனிங் அவர் எடுக்கணும், இந்த செஷனே எடுக்கணும், இந்த பிஸ்னஸ் இருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. பட் இட் இஸ் மோர் ஃபார் யூ டு திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களை அந்த டைம்லேயே நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காகவும், நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த பர்டிகுலர் ட்ரைனிங் எடுத்தது டைமில் மட்டும் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து லைஃப் லாங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எடுக்கிறவன் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன த்ரெட் இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் டெக்னிக். இட்ஸ் காமன்லி நோன் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெனரலான விஷயங்களுமே ஈவன் தான் டைரெக்டாக சம்மந்தம் இல்லைனாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை உங்களுக்கு இம்பார்ட் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஜென்ரலான டாப்பிக்குமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் இந்த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கீ டாபிக்ஸ் தவிர. ஸோ யூ வில் லேர்ன். ஈவன் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் லேர்ன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேப்பா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நான் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நான் இதை எங்கேயாவது அப்ளை பண்ணிக்கலாமான்னு நினச்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக கமிங் பேக் டு மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் யுவர் டைம், particularly not just after the college. நீங்கள் காலேஜ் முடிச்சு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா then okay you will have your own time and you may not have all the experience. உங்களோட மைண்ட் செட் வர மாதிரி இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா then you think many times. அதாவது ஒரு படிக்காதவங்களையும் இல்லை கொஞ்சமாக விவரம் தெரிகிறவங்களையும் ஏமாற்றி பண்ணுறத ஏமாத்துன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே அவங்கள்ட்ட இருந்து ஏன்னா அவங்களுக்கு முதல்ல உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? ஒரு 2 நாள் ட்ரைனிங் எடுக்கிறது கரெக்டாக, 5 நாள் ட்ரைனிங் எடுக்கிறது கரெக்டாக, 20 நாள் ட்ரைனிங் எடுக்கிறது கரெக்டான்றது வந்து மேலோட்டமாக நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? நீங்கள் புதுசாக வரீங்க, வர்றப்போ வந்து எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுவீங்க? இந்த ட்ரைனிங் எல்லாமே கவர் பண்ணுறாங்க, இந்த ட்ரைனிங் எல்லாமே கவர் பண்ணுறாங்கன்னு எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? வேறு யாராவது படித்தவங்க சொன்னால் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு புரியும். இல்லை நீங்களே போய் கற்றுக்கணும். எல்லா இடத்துலையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா அப்பவுமே உங்களுக்கு தெரியாது. ஒரு 5 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு இடத்துல 5 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்கும் இவர் கவர் பண்ணிட்டாரா, இது தவிர வேறு ஏதாவது டாபிக் இருக்கா, நம்மளுக்கு இது தவிர வேறு ஏதாவது தெரியணுமான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே ஒரு செக்லிஸ்ட் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட்டை போனால் கூட யாருமே செக்லிஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க. இவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்டால் கூட இந்த ஒரு 50 டாபிக் இருக்குப்பா, இந்த 50 டாபிக் எல்லாம் தெரிஞ்சுட்டேன், நீங்கள் பார்த்துக்கோ இந்த ட்ரைனிங் போனாலும் சொல்லி யாருமே உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ட்ரெயினரோட கையிலையும் அவரோட மனநிலைமையிலும் தான் இருக்குது. ஹானஸ்டாக சொல்லப்போனால் அவர் எந்த பர்பஸ்க்காக இந்த ட்ரைனிங் எடுக்கிறார்? பணத்துக்காக எடுக்கிறாரா, அவரோட வாழ்வாதாரத்துக்காக எடுக்கிறாரா, இல்லை உண்மையான இன்டென்ஷன் எடுக்கிறாரா? ஒரு நல்ல ட்ரெயின் பண்ண பர்சன்ஸை க்ரியேட் பண்ணணும், நல்ல ஒரு குவாலிஃபைடு பீப்புளை க்ரியேட் பண்ணணும், அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணணும். அவங்க கோடீஸ்வரர் ஆகலைனாலும் பரவாயில்ல, பட் பிஸ்னஸை எத்திக்கலாக ப்ராப்பராக அவங்களால பண்ண முடியணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட எடுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ணிக்கும். ஏன்னா எப்போ நீ அட்டன் பண்ணிட்டேங்க, நான் அட்டன் பண்ணல, நான் 5 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணல, 2 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணலன்னு சொல்லி ரீசெண்டாக அட்டன் பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டேன்னா அப்படின்னா கிடையாது. பட் த ஃபேக்ட் இஸ் யூ கேனாட் வேலிடேட் அண்ட் சதீஷ் மே நாட் ஹேவ் டேக்கன் ஆல். ஏன்னா 2 months எடுக்க முடியாமல் கூட இருக்கலாம் அவரோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லாத்தையும் வந்து 2 மாதம் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹி இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் த நேம்னு சொன்ன மாதிரி ஹெல்ப் சென்டர்னு சொன்ன மாதிரி இஸ் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட்.
நீங்கள் ரீச் பண்ணலாம். இப்போ நான் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரீச் பண்ணி பிஸ்னஸ் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ரீச் பண்ணி அட்லீஸ்ட் இனிஷியல் டேஸ் யூ கேன் கான்டாக்ட் ஆல்வேஸ். குட். Okay. So to conclude, think before you wanted to take any training. நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க எதுக்காக பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. பட் இஃப் யூ ஆர் சீரியஸ்லி வாண்டட் டு டேக் அப் அ டாபிக், this case export business, and you wanted to do the business, சீரியஸாக நீங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க, இல்லை ஒரு புரிதல் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கோடு இருக்கீங்க அப்படின்னா திங்க் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இட்ஸ் நாட் அபவுட் தி மணி, இட்ஸ் அபவுட் தி டைம் வாட் யூ லூஸ் during the training and after the training. So I think I shared my experience. So hopefully this can be useful for others who are thinking of taking training in the export area. Thank you.